வணக்கம் 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 அண்ட் குட் மார்னிங் மக்களே. இப்போது நம்ம துபாயில் அல் குபைபா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சூக்னா ஒன்றும் கிடையாது, மார்க்கெட். கோல்டு மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் சஃபாரி போகிறோம். அது வரைக்கும் நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். அல் குபைபா அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷனு பக்கத்தில் தான் இருக்குது, சும்மா ஒரு கிலோமீட்டரில். அதான் சொன்னேன்லங்க, இந்தியா விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நிறைய நடக்கணுங்க. பழகிடுச்சு. அசர்பைஜானில் நடக்காத தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கேன், பழகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அதுலேருந்து 2 ஸ்டாப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அல் ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இறங்கி பக்கத்தில் தாங்க வந்து கோல்ட் சூக். அவ்வளோதான், கண்டினியூ பண்ணுவோமா? அல் குபைபா மெட்ரோ ஸ்டேஷன். டெஸ்லா காரெல்லாம் வந்து டாக்ஸியை ஓட்டிகிட்ருக்காங்க. இதாங்க வந்து துபாய் மெட்ரோவோட அந்த ரூட்டு. அவங்களே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, கோல்ட் சூக். அப்படி போக வேண்டியதான். அல்ரா ஸ்டேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கோல்டோட ரேட் வந்து 10,200 போட்டிருக்காங்க. இங்கே துபாயில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். வெல்கம் டு கோல்ட் சூக் மக்களே. என்னன்னு தெரிலங்க, இந்த கடையில் செம்ம கூட்டமாக இருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு துபாயில் இருக்கிற மொத்த கூட்டமும் இங்கே தான் கோல்டு வாங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னங்க இது, ஐயோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9,674 ருபீஸுங்க இன்றைக்கி கோல்டோட ரேட்டு. நம்ம ஊரை விட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா 40 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு அலோடுங்க. ஜென்ஸாக இருந்தால் 20 கிராம்ஸ் தான் அலோடு. அதாவது நீங்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. துபாயோட ஃபேமஸ் கோல்ட் சூக். வாங்க உள்ளே போவோம். கோல்டு கோல்டு கோல்டு, எங்கே பார்த்தாலும் கோல்டுங்க. கோல்டு, டைமண்ட்ஸ், சில்வர். இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. எல்லா இடத்துலையும் ஃபேன் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட், இந்த துபாயோட வெயிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா கோல்டு சூக் வந்துடுங்க. நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே இருக்கிற காற்றுக்காகவே நீங்கள் வரலாம். தங்கத்தில் ட்ரெஸ்ஸுங்க. சின்ன சின்ன சந்தில் கூட கோல்டு சோவினியர்.
எல்லா இடத்துலையும் இங்கே துபாயில் மாஸ்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு சூக்லேயுமே ஒரு மாஸ்க் இருக்குது. கோல்டு சூக் பக்கத்தில் வந்து ஆராதனா பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குங்க. அங்கே தான் வந்திருக்கோம். நார்த் இந்தியன் காரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாப்பா எப்படி இருக்குது. ஒரு அருமையான நார்த் இந்தியன் மீலுங்க. வாவ், சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபுட்டு வந்து அருமையாக இருந்துச்சுங்க. நல்ல ஃபுட்டு. வயிறு செம்மையாக ரொம்பிருச்சு. 12 திராம் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிட்ட வரும். நல்ல ஃபுட்டுங்க. என்ன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடிச்சிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இங்கே ப்ராப்ளம். நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஊர் ஃபுட்டுன்னு போனால் நிறைய நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. ஸோ அது ஒன்று தான் இங்கே ப்ராப்ளம். மற்றபடி ஃபுட்டு சூப்பராக இருக்குது. குட். இப்போ வந்து நம்ம கோல்டு சூக் மெட்ரோவுக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. ஸ்டேஷன் இந்த பக்கம் வர்ற மாதிரி ஆகிடுச்சு. ரோடை க்ராஸ் பண்ணி ஓவர் பிரிட்ஜ் மூலமாக இதை தாண்டி போனோம்னா கோல்டு சூக் மெட்ரோ வந்துடும். எங்கடா மெட்ரோ போகிறதுன்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருந்தால் அவங்களே கரெக்டாக டேரக்ஷன்ஸ் போட்டுருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோம்னா கோல்டு சூக் மெட்ரோ வந்துடும். இதாங்க கோல்டு சூக் மெட்ரோ. பேருக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கிராண்டாக கட்டியிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ அல் குபைபா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. வந்து ஹாஸ்டல் போயிட்டுருக்கோம். போயிட்டு ரெஸ்ட்டெல்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். டெசர்ட் சஃபாரி வாங்க போமா. டெசர்ட் சஃபாரிக்கு கிளம்பியாச்சுங்க. ஒரு சின்ன ரெஸ்ட்டு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிடச்சிது. கிளம்பியாச்சு, போக வேண்டியதான். ஸோ இதான் நம்ம காரு டெசர்ட் சஃபாரிக்கு போகிறதுக்கு. ஸோ இவங்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ஏரியானே தெரிலங்க. சஃபாரிக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, இது துபாயில் இருக்கிற ஒன் ஆஃப் த போர்ட்டுங்க. நல்லா செம பெருசாக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. வாவ், வா, ஷிப்லாம் பாருங்களேன். மை காட், செம்மையாக இருக்குங்க. துபாயோட ஃபேமஸான துபாய் ஃப்ரேம் ஃபார் யூ. வாவ், பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்ம பெருசு. என்னங்க துபாயில் மரம்லாம் இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. இந்த துபாயோட ஸ்கை லைனை மட்டும் பாருங்களேன். ஸ்கை லைன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் புர்ஜ் கலிஃபா ஃபார் யூ. பிரம்மாண்டங்க, பிரம்மாண்டம். பா, இதாங்க துபாயோட ஃபேமஸான லூலு மால். இதெல்லாம் நம்பவே முடியலைங்க. கவர்மெண்ட்டு வந்து எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் துபாயில். அதாவது சிட்டியை வந்து க்ரீனராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பாலைவனத்தில் மரம் வளர்ந்துட்டுருக்குங்க. இன்றைக்கியோட ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. டியூன் பேஷிங். டியூன் பேஷிங்னா ஒன்றும் இல்லை, எப்படின்னா அந்த டெசர்ட்டில் காரை வச்சு பயங்கரமாக அப்படி ஆட்டி 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 கூப்பிட்டு போவோம். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். இங்கே பாருங்கள், குதிரையெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க
தான் நம்ம கூட வர போகிறாங்க. லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மரம்லாம் வச்சு இதெல்லாம் பார்த்தா பாலைவனம் மாதிரியே தெரிலங்க. ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி குவாட் பைக்ஸ் ஓட்டுறனாலும் ஓட்டலாம். அவ்வளோ பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸ் பாகிஸ்தானிஸ் தான். அவங்க தான் இந்த வண்டியில் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். போனால் சூப்பராக இருக்கும்.